வணக்கம். இது வழக்கு. பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்ட வாலிபர். டாஸ்மாகை குற்றம் சாட்டும் பொதுமக்கள். சிறு வாக்குவாதம் கொலையாக மாறியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் அருணந்தை கூட்டுசாலை சட்டென அலறலில் மாட்டிக்கொண்டது அன்று. ஒரு நபரை அடித்தே கொலை செய்திருந்தார்கள். ரத்த வெள்ளம் காய்ந்திருக்க கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்துக்கு முன்பாகவே அவர் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதோ இந்த ரத்தம் தோய்ந்த கட்டைதான் அந்த நபரின் உயிரை அறுத்தெறிந்திருக்கிறது. கொலை செய்தி கொஞ்ச நேரத்துக்குள் காட்டுத்தீ போல் பரவ அந்த பகுதியே பரபரத்து கிடந்தது அன்று. ஊர்க்காரர்களும் உறவினர்களும் திரள ஆரம்பித்து விட்டார்கள். அழுகை, அலறல் என எங்கிலும் ஒப்பாரி ஓலம். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை கொலைக்கான தடயங்களை தேடியது. அவர்களுக்கு கிடைத்த முதல் ஆயுதமே உருக்கட்டை. இந்த சோகம் ஒருபுறம் இருக்க, அவர் இறந்து கிடந்த பகுதியே பற்றி எரிந்தது. அப்போது டாஸ்மாக் அருகேதான் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அந்த நபர். குடித்துவிட்டு நடந்த ரகளையில் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு உடலின் மேல்புறத்தில் வெள்ளை துணி போட்டு யாரோ மூடி வைத்துவிட்டு சென்றிருந்தார்கள். இந்த செய்திதான் அவர்களின் கோபத்துக்கான முதல் காரணி. ஊரே ஒன்று கூடி அந்த டாஸ்மாக் கடையை பந்தாடினார்கள் அன்று. டயர்களை கொளுத்தி தங்களது கோபத்தை வெடித்தார்கள் ஊர்க்காரர்கள். ஆவேசம் கொண்ட பெண்கள் கடப்பாறையை எடுத்து மதுக்கடையை வம்சம் செய்ய துடித்தார்கள். நிலைமை எல்லை மீறியது. அவர்களின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை காவல்துறையினரால்.
தொடர் சலசலப்பு. கிடுகிடுத்து கிடந்தது அந்த சாலை. போக்குவரத்தும் ஸ்தம்பித்து போக பெரும் கூட்டம் கூடிக்கொண்டே சென்றது. சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யும் வரை அந்த நபரின் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லவும் மறுத்தார்கள். காவல்துறை எவ்வளவோ பேசி பார்த்தும் அவர்கள் சமாதானத்துக்கு வரவில்லை. அந்த கொலைக்கு டாஸ்மாக் தான் முக்கிய காரணம் என முற்றிலுமாக நம்பினார்கள். அருமந்தன் ஆயில் ரோட்ல ஒயின் ஷாப் நடத்தின்னு வராங்க. இங்க இந்த அருமந்திலேயே 3-4 ஒயின் ஷாப் இருக்குது. இந்த ஒயின் ஷாப் பற்றக்கூடிய ஒரே பிரச்சனைக்குரிய ஒயின் ஷாப்பா இருக்குது. நிறைய பிரச்சனைகள் நடந்து வருது. இன்னைக்கு பெரிய சம்பவம் நடந்தது. ஒருத்தர் மண்ணை அடிச்சு சாவடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. இதை கண்டித்து மக்கள்லாம் எதுவும் போராட்டம் நடத்துறாங்க, எதுவும் பண்றாங்க. ஆனா கூட இந்த ஒயின் ஷாப் தொடர்ந்து கவர்மெண்ட் நடத்திக்கிட்டே வருது. இதை கண்டித்து போராட்டத்தை இந்த ஒயின் ஷாப் மூடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே மறியல் போராட்டம். எங்க அருமந்தல மெயின் ரோடு ஒண்ணு இருக்கு சார். கூட்டுச்சாலை பஜார் பக்கத்திலேயே இருக்கு. அங்க பேங்க் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். அந்த இடத்துல நடுவுல போயிட்டு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்காங்க சார். இதனால தினம் ஒவ்வொரு பிரச்சனை சார். ஆம்பளைங்க வாங்குற சம்பளத்தை அப்படியே வந்து ஒயின் ஷாப்ல குடுத்துறானுங்க. ஃபுல்லா குடிக்கிறானுங்க. குடிச்சிட்டு வந்து வீட்டுல ஒரே அமுக்கலாம், ஒரே சண்டை, பொம்பளைங்க போட்டு அடிக்கிறது, வீட்டுல இருக்க அண்டா குண்டா எல்லாத்தையும் இவன் செத்துவாங்க கூட சார். செத்துவாங்க கூட வீட்டுல இருக்கிற சாமான் எடுத்து வைப்பான் சார். வச்சுட்டு குடிச்சு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார். ஒயின் ஷாப்ல சண்டை நடந்ததுன்னு சொல்றாங்க. அடிச்சிருக்காங்க, யாரோ அடிச்சு உரிச்சு காட்டி ஒயின் ஷாப் உள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க சார். ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குது. கேட்டா எவனுமே இல்ல சார். காலையில வந்து பார்த்தா 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஒயின் ஷாப் திறக்கிறவனமோ இன்னைக்கு கடையே திறக்கல. அப்ப அவங்களுக்கு நடந்த மேட்டர் தெரியும். அதனாலதான் இன்னைக்கு திறக்கல. இல்லாட்டி திறந்துருப்பானுங்க. எதுவுமே திறக்கல சார். எவனுமே இல்ல சார். ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல சார். செத்து பார்த்து அவன் பாட்டு கிடக்கலாம். போய் இப்ப நாங்க பாட்டு கட்சி கிடக்கிறோம். என்ன சார் இது? இந்த ஒயின் ஷாப்பை எடுத்து ஆகணும் சார். யாருமே எதுவுமே நடவடிக்கை எடுக்கல சார். எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்துட்டோம் சார். நாங்க எவனுமே கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. யாரு பொம்பளை யாரு தாலி அப்ப இவனுங்களான்ட்டு கம்முன்னு கிடையாது சார். இந்த ஒயின் ஷாப்பை எடுத்தே ஆகணும் சார். எங்களுக்கு அது எடுக்கணும். ஸ்கூல் இருக்கு, இங்க கிரீன்ஃபீல்டு ஸ்கூல் இருக்கு சார். அப்புறம் கிராமத்துல 100 நாள் வேலை செய்யற கிராம பொலம் இங்கதான் சார் பக்கத்துல இருக்கு. பஜார் இருக்கு, பேங்க் இருக்கு, எல்லா வித வசதியும் அங்க இருக்கு சார். அந்த இடத்துல நடுவுல எத்தனை போயிட்டு பேங்க் வைக்கலாமா சார்? ஒரு பொம்பளைங்க வர முடியல, இந்த ஒயின் ஷாப் மட்டும் தான் வர முடியல, போக முடியல. விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறாங்க சார். 4 மணில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒயின் ஷாப் திறந்து இருக்கு சார். 10, 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. தானம் தேடுதாரு சார். வந்து பார்த்தா ஒயின் ஷாப்ல தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் முடிவு? இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும் சார். அருமந்த கூட்டுரோடுல இருக்கவே கூடாது ஒயின் ஷாப். ஒரு ஒயின் ஷாப்ல இருக்கக்கூடாது சார். இன்னொரு ஒயின் ஷாப்பா இருக்கு, அதே எடுக்கணும். அந்த 2 ஒயின் ஷாப்பை இருக்கக்கூடாது சார். இங்க ஒரு வழியாக காவல்துறையினரின் வேண்டுகோள்களுக்கு இணங்க போராட்டம் கைவிடப்பட்டு அந்த உடல் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்லப்பட்டது. இவ்வளவு களைவரங்களுக்கும் பின்னால் என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்தோம். என் தங்கச்சி வீட்டுக்காரு அவர் சாயந்தரமா இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து இங்க குடிக்க வந்திருக்காங்க. இந்த ஒயின் ஷாப்ல குடிக்க வந்ததுனால அங்க ஏதோ ஒரு பேச்சு தகராறுல என் மச்சானை போட்டு அடிச்சு சாவச்சிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள அருமந்தை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். சுமார் 28 வயது மதிக்கத்தக்க இவர் அதே பகுதியில் கட்டுமான தொழில்களுக்கு தேவையான மரப்பலகைகளை வாடகைக்கு விடும் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் சம்பவம் நடந்த நாளன்று வெளியில் சென்றவர்தான் திரும்பவே இல்லை. தனது உறவினர் தாஸ் என்பவருடன் குடிக்க சென்றபோது அவராலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் முருகன். இது காவல்துறையிடம் சிக்கியிருக்கும் தாஸ் என்பவர்தான் முருகனை அடித்துக் கொன்றதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.
அவங்க பொண்டாட்டியோட அவன் இருப்பான். அவங்க கொட்டா வீட்டுல தனியா உட்காந்துன்னு பேசின்னு இருப்பாங்க. நாங்க ஓட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்துருவோம். ஆனா அவன் எண்ணத்துல என்ன வச்சான்னு எங்களுக்கு தெரியாது. இவன் என் பொண்டாட்டி எதனா பேசி கூட்டின்னு போயிடுவான்ற எண்ணத்துல என் வீட்டுக்கார காசுக்கு அடிமையாக்கி குடி வாங்கி தரன்னு கூட்டின்னு போய் ஏமாத்தி தலை பின்னாடி வச்சுட்டான். வெள்ளிக்கிழமத்துல இருந்து அவன் சுத்தின்னு இருக்கிறான் போல. எங்களுக்கு ஆனா தெரியாது. சனிக்கிழமை நாங்க அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். சேவிங் பண்ணிட்டு கையில 500 ரூபாய் வச்சிருந்தாரு. ஒருவேளை அந்த யமன் தான் கொடுத்தானான்னு எங்களுக்கு தெரியாது. தாஸ் என்பவரது மனைவி சரிதா விவகாரத்தால் தான் இருவருக்குள்ளும் பிரச்சனைகள் எழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனா அவனால யமன் எங்க வீட்டுக்காரர் கூட இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொந்தக்காரன் என்ன பண்ண போறான் அப்படின்ற எண்ணத்துலதான் நாங்க விட்டோம். அப்ப கூட அவன் வீட்டாண்ட இது வரைக்கும் கூப்பிட்டு போனதே இல்ல. அவங்க பொண்டாட்டி அவங்க மாமா அவங்க அப்பா வீட்டாண்ட இருக்குது. நாங்க எப்பவும் போவோம். அவர் இறந்ததுல இருந்து நாங்க அங்க போவோம் வருவோம். இங்க தனியா இருக்கிறோமே அப்ப கூட அவரு வரமாட்டாரு. நான் தான் போவேன். என்ன தேடிக்குன்னு அவரு வந்துருவாரு. அங்க அவங்க பொண்டாட்டி இருக்கும். நாங்க 5-6 பேர் பொம்பளைங்கள்ல எங்க வீட்டுக்காரரு எங்க கூட உட்கார்ந்து பேசுவாரு. தப்பான எண்ணத்துல பேச மாட்டாரு. அவங்க பொண்டாட்டி கிட்ட போய் பேசுறதே கிடையாது. சென்ட்ரிங் தொழிலில் ஈடுபட்டு வந்த தாஸ் கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவி சரிதாவை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அது பற்றி பேசும்போதுதான் இருவருக்குள்ளும் சண்டை எழுந்திருக்கிறது. இப்ப வச்சுக்க போனா இப்ப ஆசைப்பட போறான். ஒரு பொண்ணு பெற்றுட்டு போயிருக்கா. தப்பிச்சுக்கிட்டு எந்த வகுத்துல தப்பிச்சுக்கான். 1000 பொய் சொல்லலாம். ஒரு ஆம்பளை மேல பொம்பளை 1000 பொய் சொல்லலாம். பொம்பளை மேல ஆம்பளை எத்தனையோ போடி சொல்லலாம். இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத முருகனை ஊர் முழுக்க தேடி அலைந்த அவரது வீட்டினர் மறுநாள் காலையில் மதுக்கடை அருகேதான் பிணமாக கண்டெடுத்தார்கள். மகனை இழந்துவிட்ட தாயும் கணவரை இழந்துவிட்டு மனைவியும் ஆற்ற முடியாத சோகத்தை அழுது கொட்டுகிறார்கள். இப்போது அவரு ரியல் எஸ்டேட்ல போய் மாட்டிக்கின்னு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய். அவங்க அம்மா தான் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. அது கூட என் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களும் போறது இல்ல. விட்டாச்சு. மண்ணு வேலைக்கு தான் போவாங்க. எங்க வீட்டுக்காரரும் நானும் வேலைக்கு போவோம். தனது கணவரை திட்டமிட்டு கொலை செய்து விட்டதாக புலம்பும் முருகனின் மனைவி மகாலட்சுமி முதல் நாள் நடந்த சம்பவத்தை அப்படியே சொன்னார் நம்மிடம். அந்த தாஸ் என்ற யமன் வந்தான். சாப்பிடுவேன்னு சாப்பிடுவ இருடா செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. நான் சொன்ன அத்தை காலையில வச்சு சாப்பாடு இருக்குது போடுங்க அத்தைன்னு நான் சொன்னேன் என் வாயால. அவன் அடிக்கும் போது கூட அந்த ஒரு வார்த்தை நினைச்சு பாத்துருந்தானா என் வீட்டுக்கார அடிச்சு போட்டிருக்கான். என்ன சாப்பிட்டு போங்க நான் சொன்னேன். 10 ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. இன்னொரு வரைக்கும் வரலையே. நம்ம பிள்ளை எங்க சுத்தின்னு நம்ம வீட்டுல பார்த்து நானும் நினைச்சுக்கின்னு வந்துட்டேன். நினைச்சுக்கின்னு விட்டுட்டேன். அப்படியே விட்டேன். இவன் ஹோன் ஷாப் கல்யாணம் இட்டு போய் பிள்ளை எங்கேயும் வேலையில இட்டு போய் 4 பேரா சேர்ந்துக்கின்னு அடிச்சு துணியை போட்டு மூடிட்டு என் பிள்ளைய விட்டு நான் 5 மணிக்கு வந்து இந்த உலகம் பூரா சுத்தின நம்ம பிள்ளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த உலகம் முன்னால சுத்தின சார் நான் வியாபிச்சானு மிஞ்சி வரேன். இந்த ராஜாக்கு என்ன சொன்னா உன் புள்ள அங்க செத்து போய்க்கிறான்ட்டு என்ன வண்டியில கூட்டி போய் அவன் தான் சார் என்ன காமிச்சான். என்ன காமிக்கும் போது ஐயோ என் புள்ளைய விட்டுட்டு. தாஸ் மனைவி சரிதாவுக்கும் தனது கணவர் முருகனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறுவதை மறுக்கும் மகாலட்சுமி தனது கணவர் தன்னை மட்டுமே அதிகம் விரும்பியதாக சொல்கிறார். கூடவே செய்வார். என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டாரு. நான் வீட்டுல இருக்கிறேன்றதுக்காக கூட என் கூடவே இருப்பாரு. அதுக்காக கூட வேலைக்கு போக மாட்டாரு. என் கூடவே இருப்பாரு. சந்தேகத்தினால இருக்கல.
பாசத்தினாலதான் இருந்தாரு. என்ன ஒரு வார்த்தை சந்தேகப்பட்டு எதுவுமே இது வரைக்கும் என்ன பேசுறதே கிடையாது. தந்தை இறந்து போனது கூட தெரியாத குழந்தை ஒரு பக்கம், மகனை இழந்துவிட்டு புலம்புகிறவர்கள் மறுபக்கம் என அந்த வீடே சோக காடாக கிடக்கிறது தற்போது. கணவர் குறித்து பல்வேறு விஷயங்களை சொன்னார் அவரது மனைவி. அவங்க எங்க வீட்டுக்காரோட சித்தி வீட்டாண்டே 2 முறை போய் கேட்டிருக்காங்க. அந்த தாசுன்றவன் அவங்க வீட்டாண்ட மீன் வாங்கி வச்சுட்டு எங்களை கூப்பிடறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அவனுங்க வந்து பாதிலேயே இட்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மீன் வாங்கினத கூட மறந்துட்டாரு. நம்மளுக்கு பிரியாணி வாங்கி தர போறானுங்களேட்டு தான் நம்பி போயிட்டாரு. கழுத்துல அடிக்க போறானுங்கன்னு தெரியாது போயிடுச்சு அவருக்கு. எல்லாருக்குமே அவரை தப்பா யாரும் சொன்னதே இல்லை. இந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டான்னு தான் சொல்லி நான் காதால கேட்டு வேலைக்கு போறது மட்டும்தான் குறை. அது கூட அந்த சென்ட்ரிங் வேலை இருந்தா போவாரு, இல்லையா இல்ல. அதனாலதான் நீ வேற வேலைக்கு போய் இந்த வேலைக்கு எல்லாம் போவாத, பசங்க கூட சேர்ந்து நீ கெட்டு போவன்ட்டு தான் நான் சொல்லி வேற வேலைக்கு அனுப்புவேன். அப்படியே போவாரு. அந்த காசு மட்டும் பார்த்து அவருக்கு குடிக்கணும். அது கூட ரிச்சா தான் குடிக்கணும். மற்றபடி அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. முருகன் கொலை செய்யப்பட்டதை அடுத்து சூறையாடப்பட்ட மதுக்கடை அடுத்த நாளே திறக்கப்பட்டதுதான் அந்த ஊர் மக்களின் வருத்தம் தோய்ந்த கோபம். செத்து 2 நாள் கூட ஆகல, உடனே இது திறந்து வச்சுட்டாங்க ஒயின் ஷாப்ல. இதை மூடுறதுக்காகத்தான் மக்கள் எல்லாரும் மறியல் பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. இப்ப திருப்பி இது திறந்து வச்சிருந்தா இது என்ன நியாயம் சொல்லுங்க? இதுக்கு கரெக்டான ஒரு வழி எடுங்க. கரெக்டான ஒரு அடுத்து என் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி வேற எந்த தங்கச்சிக்கும் எந்த அக்காங்களுக்கும் நடக்க. இந்த சம்பவம் தொடர்பாக சோழவரம் போலீசார் தாசிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். ஒரு குற்ற வழக்கிலே ஒரு வாகனம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அந்த வாகனத்தை கைப்பற்றி நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்துகிறார்கள். உரிமையாளர் தக்க ஆவணங்களை காண்பித்து அந்த வாகனத்தை இடைக்கால உத்தரவு பெற்று அவர் எடுத்து செல்கிறார். அப்போ ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. வழக்கு முடியும் வரையில் அந்த வாகனத்தை விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு நீதிமன்றம் பிறப்பிக்கிறது. அப்படிப்பட்ட தருவாயில பல ஆண்டு காலம் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தால் அந்த நபர் என்ன செய்ய முடியும்? வாகனம் பழுதிழந்து போய்விடும். அதற்கு சட்டத்தின் பரிகாரம் என்ன? ஒரு வழக்கு விசாரணையில ஒரு வாகனம் கைப்பற்றப்படுகிறது. அது ஒரு குற்றச்செயல் புரிந்திருக்கிறது, அந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருக்கிறது, இல்ல அந்த வாகனமே ஒரு குற்றச்செயல் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அதை தக்க ஆவணத்தோடு ஆதாரத்தோடு என்ன காரணத்துக்காக கைப்பற்றப்பட்டதுங்கிறத சீஸ் பண்ண அந்த விஷயத்தை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த வாகனத்தின் உரிமையாளர் அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல அவருக்கு தெரியாம அந்த வாகனத்தை டிரைவர் பயன்படுத்தியிருந்தாலும் சரி, இல்ல வாடகைக்கு எடுத்த நபர்கள் வேறு யாராவது தவறாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அதற்கான உண்மை விவரங்களை மனுவாக தாக்கல் செஞ்சு அவர் தான் உரிமையாளர் அப்படிங்கிற ஆவணங்களை நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செஞ்சாருன்னா அந்த வாகனத்தை இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்டு அந்த வாகனம் ஒப்படைக்கப்படும் உரிமையாளரிடம். அந்த தருணத்தில் சில நிபந்தனைகள் விதிக்கப்படும். அந்த வாகனம் விற்கக்கூடாது, அந்த வழக்கு முடியும் முறையில் அது இருக்கணும். ஏன்னா வழக்கு சொத்தாக இருக்கிற காரணத்தினால வழக்கினுடைய போக்கிற்கு அது தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் பல ஆண்டு காலம் ஆகிவிட்டால் அந்த வாகனம் பழுதடைந்து போய்விடும், இல்லைன்னா அதுக்கான வேல்யூ டிப்ரிசியேஷன் வேல்யூ இல்லாமல் போய்விடும் ஒரு கருத்துல கொண்டு இந்த மாதிரியான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் விரைவாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கறதுதான் சட்டத்தின் எதிர்பார்ப்பு. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் கே ரவிச்சந்திர பாபு அவர் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அந்த வழக்கு வருகிறது. ஒரு குற்ற செயல்ல ஒரு டிப்பர் லாரி சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆர்டிஓ வழக்கு அந்த வாகனத்தை சீஸ் செஞ்சு அவர் கைப்பற்றி வச்சிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வாகனத்தின் உரிமையாளர் மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்கு ஒரு பொய்யான வழக்கு, பொய்யான விவரங்களை கொண்ட விஷயத்திலே என்னுடைய வாகனம் டிப்பர் லாரி பொய்யாக இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு மனுவாக தாக்கல் செய்தார். அப்ப நீதிபதி அந்த வழக்கினுடைய தன்மை, அதனுடைய விஷயங்கள், ஆவணங்கள் எல்லாவற்றையுமே பரிசீலனை செய்து அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது வாகனத்தின் உரிமையாளர் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த வழக்கிலே பார்ப்பது ஒரு இயலாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த வழக்கு இடைக்கால உத்தரவு அந்த வாகனத்தை ஒப்படைப்பது சம்பந்தப்பட்டது மட்டுமே. அதனுடைய முழு விசாரணையில தான் அந்த குற்றச்செயல் புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். அந்த அடிப்படையில வாகனத்தின் உரிமையாளர்
அவருடைய ஆவணம் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையுமே அவர் ஒப்படைக்கும் பட்சத்துல அதை பரிசீலனை செஞ்சு அவருக்கு வாகனத்தை ரிலீஸ் செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு உத்தரவு கிடைச்ச நாள்ல இருந்து 2 வார காலத்திற்குள்ளாக அவர் 10,000 ரூபாய் பணத்தை வைப்பீடு செய்து அந்த ஆவணத்தை அந்த ரசீதை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில அவருக்கு அந்த வாகனம் ஒப்படைக்க வேண்டும். அந்த வாகனம் ஒப்படைச்சாலும் சரி, அந்த வழக்கு விசாரணையில் இருக்க காரணத்தினால அந்த வழக்கு விசாரணை முடிவு எட்டப்படும் முறையிலே அந்த வாகனத்தை உரிமையாளர் விற்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த வாகனம் சம்பந்தப்பட்டு அவர் உரிமையாளர் ஆவணங்களை தாக்கல் செஞ்சு அவர் எடுத்துட்டு போறாரு. இது காலதாமதம் ஆகிவிடக் கூடாதுங்கிற அடிப்படையில இந்த உத்தரவு கிடைச்ச நாள்ல இருந்து 3 மாத காலத்திற்குள் அந்த வழக்கு விரைவாக முடிப்பதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அந்த வாகனத்தை ரிலீஸ் செஞ்சிருக்காரு. ஆக சட்டத்தின் பார்வையில வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒருவேளை நீண்ட காலமாகவே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அந்த வாகனத்தை விற்க முடியாத பட்சத்தில் உரிய நீதிமன்றத்தை நாடி அதற்காக மனு தாக்கல் செஞ்சா உரிய பரிகாரத்தை நீதிமன்றங்கள் கொடுத்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.